விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீனராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு சுமாரான காலகட்டம்ங்க. ராசியும் ராசிக்கு 7ஆம் இடமும் சற்று கடினமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக 4, 7ஆம் அதிபதி நீச்சமாகி பாபத்துவ நிலையில் இருக்காரு. இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, ராசிநாதனும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்புன்னு சொல்லலாம். 4ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் கிட்டத்தட்ட சுபத்துவ நிலையில 8, 12 சுபத்துவ நிலையில இருக்கிறதால, குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளி வாய்ப்புகள் ஏதாவது வந்ததுன்னா, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள் இருந்து வாய்ப்பு வந்ததுன்னா உண்மையிலேயே நல்ல மாதிரி பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகள், கடுமையான மன பிரச்சனைகள், மன போராட்டங்கள் இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குன்றது தாங்க உண்மை. நீங்க இல்லைன்னு சொன்னா கூட அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே மீனராசிக்காரங்க 100 பேரை கூட்டு வந்தீங்கன்னா 90 பேர் தேம்பி அழக்கூடிய நிலையில தான் ரிலேஷன்ஷிப், ஆரோக்கியம், கணவன் மனை உறவு, வேலை தொழில் அமைப்புகள் அத்தனையும் இருக்கு. ஆனா இருந்தாலும் அது பொருந்தும். அப்ப இந்த அமைப்புகள்ல தேவையில்லாத தொடர்புகள் மாதிரியான அமைப்புகளை எதிர்பாலினத்தால ஒரு மாதிரி மனதை காயப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்துல இருக்குங்க. குறிப்பாக 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதும் தேவையில்லாத கடன்கள், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாம கடனை வாங்கி காலை விட்டுட்டு பையோன்னு தலையை பிச்சுக்கிறங்கன்ற நிலைப்பாடுகள் இருக்கும். அப்படின்றதால சற்று நிதானமாக மணி மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டிய தேவை இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் கையை கடிக்கும், மற்றவங்களை போய் அவங்கள கேட்டங்க அவங்கள கேட்டங்கன்ற மாதிரியான பண போராட்டம், மன போராட்டம் ரெண்டும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் சகல தரப்பு மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் 6லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும்.